இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய குழந்தைகளுக்கு வெரி குட் பீரியட். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு பெறுவீர்கள். உங்கள் பிள்ளையோட படிப்பு அல்லது உங்கள் பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு அல்லது உங்கள் பிள்ளைகளோட கல்யாணம் காட்சி ஏதாவது ஒன்று, உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி அல்லது அவர்களுக்கு நடைபெறுகின்ற சுபகாரியங்களை கண்டு நல்ல மகிழ்வு பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். பொறுப்பான விஷயத்துக்கு, தேவையான விஷயத்துக்கு வாங்குங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கடனை வாங்கி வாங்கி வச்சுட்டு வீண் கடனை சேர்த்து ஆடம்பர செலவுகள் பண்ணி கடனை ஏற்படுத்திடாதீங்க. சரிங்களா? அப்போ ஜாதகப்படி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வீண் கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? வீண் கடன்கள் ஏற்படும், பார்த்துருங்க. 3வது, இந்த காலகட்டம் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத செலவுகள், குறிப்பாக லாஸ்ட் ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல எக்கச்சக்கமாக செலவுகள் நடைபெறும். ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக உண்டு. அது எங்கெங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெல்த். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோச்சார பொது பலன் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, இந்த மாதம் முழுக்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக சிறப்பான பலன்கள் அப்படின்ற மாதிரி பெரிதாக எதுவும் கிடையாது. கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடங்களில் தான் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சரிங்களா? சரி, முதல்ல இதில் நல்ல விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பு வேலை கிடைக்கும். சரியாக வேலை இல்லை, ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. கிடைக்கும், வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு முதல்ல உள்ளே போயிடணும் அப்படிங்கிறத முதல்ல மனதில் வச்சுக்கிடணும். அப்படியே ஜாதகப்படி வாங்க. யாருக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் ஜாதகம் உண்டுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக இந்த பேங்க் லோனுக்காக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொழிலுக்காக இங்கே லோனுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல, படிப்புக்காக லோன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல, வீடு கட்ட லோன் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? அப்படியே ஜாதகப்படி வாங்க. யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும், பேங்க் லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பு பலமாக உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது, உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இப்பவும் இருக்கும். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தினால அதை ஓரளவுக்கு சமாளித்து வந்துடுவீங்க. ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி சமாளித்து வருகின்ற பக்குவம் அல்லது பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகுதோ உறுதியாக உத்தியோகத்தில் வருகின்ற பிரச்சனைகள்லாம் அப்படியே சால்வ் பண்ணி அப்படியே நின்றுவீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் பெரிய அளவு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய குழந்தைகளுக்கு வெரி குட் பீரியட். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு பெறுவீர்கள். உங்கள் பிள்ளையோட படிப்பு அல்லது உங்கள் பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு அல்லது உங்கள் பிள்ளைகளோட கல்யாணம் காட்சி ஏதாவது ஒன்று, உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி அல்லது அவர்களுக்கு நடைபெறுகின்ற சுபகாரியங்களை கண்டு நல்ல மகிழ்வு பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படியே ஜாதகப்படி வாருங்க. யாருக்கு 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்குங்க. ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக உண்டு. அது எங்கெங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெல்த். உடல்நிலை. 4க்கு அதிபதியும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த ராசிநாதனுமே 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் இந்த மாதம் முழுக்க. அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஒருவேளை ஜாதகப்படியும் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதுன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் பெருசாக நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் பார்த்துருங்க மருத்துவம் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கிடணும். சரிங்களா? 2வது, கடனை வாங்குங்க. பொறுப்பான விஷயத்துக்கு, தேவையான விஷயத்துக்கு வாங்குங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கடனை வாங்கி வாங்கி வச்சுட்டு வீண் கடனை சேர்த்து ஆடம்பர செலவுகள் பண்ணி கடனை ஏற்படுத்திடாதீங்க. சரிங்களா? அப்போது ஜாதகப்படி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வீண் கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? வீண் கடன்கள் ஏற்படும், பார்த்துருங்க. 3வது, இந்த காலகட்டம் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத செலவுகள், குறிப்பாக லாஸ்ட் ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எக்கச்சக்கமாக செலவுகள் நடைபெறும்.
செலவு மேலே செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை கூடுமானம் சுப செலவாக இருந்ததுன்னா கூடுமான வரைக்கும் நல்லது. ஆனால் அவயோக செலவாக இல்லாமல் பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? செலவுகள் கண்ணாபின்னான்னு நடக்கும். அதனால் பொருளாதார விரயங்கள் நிறைய ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக ஒரு அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. பொருளாதார ரீதியாக சற்றே கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அந்த அமைப்பு ஒன்று. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கின்ற இடங்களில் உடன் தொந்தரவுகள் இருக்கும், அதை நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க, அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளேயே சிலரோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும், சரிங்களா? அதனை அடுத்ததாக இவங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு சார்ந்து கொஞ்சம் மந்தத்தன்மை, ஒரு தேக்க நிலை, அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுறதுக்கு மிக மிக வாய்ப்பு அதிகம். ஆக இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த மாதம் படிப்பில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும். ஆனால் பிள்ளைகள் விளையாட்டுத்தனத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வைக்கிறது மிக மிக அவசியம். பெற்றவர்கள் மட்டம் தட்டாமல் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்கள நடத்துனீங்கன்னா சிறப்பு, சரிங்களா? சார், கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் சொல்லலையே, அடிக்கடி எல்லா பதிவுலையும் சொல்கிறேன். கல்யாணம் மற்றும் அதாவது திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் தசாபுக்தி தான் நல்லா வந்துருச்சுன்னா அது நடந்துடும். அதில் கோச்சாரம் பெருசாக தலையிடாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் தொழில், பொருளாதாரம், உடல்நிலைன்னு எல்லா விதத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருந்துங்க. அன்வான்டாக செலவுகள் வேண்டாம், தேவையில்லாதவற்றை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. சிக்கனமாக இருப்பது மிக மிக மேன்மையை தரும். அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.